ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான். என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அ எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு வீடியோ தான். டெய்லர் ஷாப் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். டெய்லர் ஷாப் ஆரம்பிச்சிட்ட பிற்பாடு, அதை எப்படி நம்ம க்ரோத் பண்ணுறது? இதை நம்ம இதுக்கு மேலே கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், அதை எப்படி நம்ம கொண்டுக்கிட்டு போகிறது? அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய விஷயத்தில் நிறைய பேர் டெய்லர் ஷாப் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சுட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குண்டு சட்டி உள்ளார குதிரை ஓட்டுறது அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இதுலேயே எல்லாரும் ரன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. நம்ம டெய்லர் ஷாப் ஆரம்பிச்சிட்டோம், அப்போ துணி மட்டும் தச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒரு 4 ப்ளவுஸ் தைச்சா போதும் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க. சில பேருக்கு அதை பெருசு பண்ணணும்னு தெரியும். ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. பெருசு பண்ணணும், நம்ம இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை எப்படி கொண்டு போகணும், எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. இதுவே ஒரு படித்தவங்களா இருந்தால் அவங்க நிறைய விஷயம் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் படிக்காதவங்களுக்கோ இல்லை படிச்சுட்டு வீட்டிலே இருந்துட்டு நம்ம டெய்லர் ஷாப் ஆரம்பிச்சிருக்கிறோன்றப்ப அவங்களுக்கும் தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. இன்னொன்று படித்தவங்க தானே அவங்களுக்கு எல்லாம் தெரியும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் அவங்க படிப்பு சம்மந்தப்பட்டது. அந்த படிப்பு மட்டுமே நம்பி அவங்க இருப்பாங்க. இந்த டெய்லர் ஷாப்பில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துனீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கஸ்டமருங்க அதிகமாக வருவாங்க. அப்படி வரப்போ நீங்கள் அடுத்த லெவலுக்கு இந்த டெய்லர் தொழிலை கொண்டு போக முடியும். இதை டெய்லர் ஷாப்பாகவே இப்படியே வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணணுன்னாலும் சரி, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். முதல்ல சின்ன விஷயத்துலேருந்து நம்ம போகலாம். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம டெய்லர் ஷாப் வச்சுருக்குறோம் அப்படின்னா, நம்ம துணி தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம முதல்ல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க ஆசைப்படணும். இப்போ ஒரு ப்ளவுஸ் தைப்போம், சுடிதார் டாப் தைப்போம், அதுக்கு நெக்கு டிசைனாக வைப்போம், அவ்வளோதான் இல்லையா? ஆனால் அதுலேயே எவ்வளோ வெரைட்டி இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எதை எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன மாதிரி அவங்க கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தேடணும். அது தேடி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்துக்குமே ட்ரெயின் ஆகிடணும். இதெல்லாம் செஞ்சால் அவங்க நம்மக்கிட்ட இஷ்டப்பட்டு வருவாங்க. இதெல்லாம் செஞ்சால் நம்மக்கிட்ட துணி அதிகமாக கொடுப்பாங்க, நம்ம தைக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் ஒரு விஷயம் அது அவங்க கொடுத்த பிற்பாடு தான் நீங்கள் அந்த துணியை தைக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் துணி இருக்குதா, இல்லை உங்கள் குழந்தைங்க துணி இருக்குதா, உங்களுக்கு சொந்தக்காரங்க துணி இருக்குதா, அந்த மாதிரி இருக்கிறவங்க துணியை எடுத்து நீங்கள் தச்சு ட்ரைனிங் எடுக்கலாம். இல்லை ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம் செலவானா போகுதுன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து பீஸ் வாங்கியாந்து கூட நீங்கள் அதை தச்சு கொடுக்கலாம். ஏன்னா அப்படி கொடுத்தா தான் நம்மளுக்கு டெய்லர் ஷாப் கொஞ்சம் நம்ம டெய்லர் ஷாப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கணும் எல்லா விஷயத்துலையுமே. நம்மக்கிட்ட துணி கொடுக்க வராங்கன்னா, இது எனக்கு தெரியாது, இது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஜென்ஸுது தெரியுது தெரியலன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், லேடீஸ் எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃப்ராக்கா இல்லை ப்ளவுஸில் இப்போ டிசைனாக வருது, பிரின்சஸ் கட் வருது, அப்புறம் வேறு நிறைய கட் வருது. அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் தெரிஞ்சு தயாராக இருங்க. அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு தைச்சி கொடுக்கும்போது உங்களுக்கே அது ஈஸியாக இருக்கும். நம்ம ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னும் போது, என்னால் முடியாது, இது செய்ய தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லாமல் நம்ம எல்லாத்தையும் தைச்சி கொடுக்க முடியும். அப்படி தைச்சி கொடுத்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கஸ்டமருங்க நிறைய பேர் வருவாங்க. நம்மக்கிட்ட பரவாயில்ல, அந்த பொண்ணு எல்லாமே செய்யுது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இது மொதல் விஷயம். நம்ம எல்லா விஷயத்தையுமே டெய்லர் ஷாப்பில் நம்ம தைக்கிறோம் அப்படின்னாவே எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கிளாஸ் போகணுன்ற அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா கிளாஸ் போய் நீங்கள் கற்றுக்குங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்குது, நிறையா ப்ளவுஸ் டிசைன்ஸ் இருக்குது. ஒரு புரியாத மொழியாக இருந்தாலும் உங்களுக்கு அதை பார்த்தா என்னால் கற்றுக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, புரியாத மொழியாக இருந்தாலும் பார்த்தே கற்றுக்கோங்க.
தப்பில்ல. நெறைய விஷயம் வந்துட்டு நம்ப ஒ பேசிக் தெரிஞ்சா போதும். நம்ம வந்துட்டு என்ன அடுத்தது என்ன தைக்கணுன்றது வந்து நம்ம மைண்ட்ல இருக்கும். அத கட்டிங்கு, ஸ்டிச்சிங் மட்டும் பார்த்தாவே போதும். சில பேருக்கு அத மைண்ட்ல நின்னுக்கும். அப்ப நம்ம தைக்க ஆரம்பிச்சிரலாம். அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபுல்லாவே தெரியணும், ஃபுல்லாவே எனக்கு ப்ராப்பரா சொல்லிக் குடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் இல்ல. சில பேருக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுருவோம். எனக்கு வந்துட்டு ப்ளவுஸ் தைக்க தான் தெரியும். டிசைன்லாம் எதுவுமே தெரியாது. சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நான் YouTubeல தான் பார்த்து, பார்த்து, பார்த்து தான் கத்துக்கிட்டு, நான் இன்னைக்கு வந்துட்டு புதுசா ஒரு டிசைன் தைக்கிறேன் அப்படின்னா கூட, நான் வர கஸ்டமர்ட்ட ஓப்பனா சொல்லிடுவேன். எனக்கு இது வந்துட்டு YouTube பார்த்து தான் நான் செஞ்சுக்கிட்டேன். YouTube பார்த்துக்கிட்டு தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு. கத்துக்கிறது நம்ம எதுல பார்த்து கத்துக்கிறோன்றது விஷயம் இல்ல. நம்ம தைக்கிறோமா, அத ப்ராப்பரா தச்சு எடுக்கிறோமா அப்படின்றது தான் ஒரு விஷயம். அப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்றப்ப, முதல்ல சோஷியல் மீடியாவ நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சில பேர் வந்துட்டு மிஷின் இல்லாம கூட இருப்பாங்களே தவிர லேடீஸுங்க, மொபைல் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. எல்லார்கிட்டயும் மொபைல் இருக்கும். மொபைல் இல்லன்னு சொல்லவே முடியாது. வீட்ல இருக்க ஜென்ஸுகிட்ட சின்ன மொபைல் இருந்தாலும், நம்பகிட்ட பெரிய மொபைல் தான் எப்பவுமே இருக்கும். இத எவ்வளோ பேர் வந்து அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. யாருகிட்டயாவது இல்லன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ருங்க. சாரி தெரியாம சொல்லிட்டேன். உங்கள்ட்ட இல்லன்னா, இல்லாத பட்சத்துக்கு ஆனா, ஆ 100ல 90% எல்லார்கிட்டயுமே, எல்லா லேடீஸ்கிட்டயுமே பெரிய மொபைல் தான் இருக்கும் கன்ஃபார்மா. அதனால அ வா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அ முடிஞ்சா யூடியூப்ல கூட போடுங்க. அதனால உங்களுக்கு வருமானம் கூட வரும். அதனால எல்லாத்துலயுமே நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க மொபைல்ல எப்ப ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப என்ன நினைப்பீங்க, உங்களுக்கு ஆ மொபைல்ல ஷேர் பண்றோம். நம்ம புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி போடணும். புதுசா போடணும். யாரும் செய்யாதத நம்ம செஞ்சு போடணும். யாரும் செய்யாதத அ நம்ப வீடியோவா போடணும். அப்பனா தான் நம்பளுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்லயே நம்ம வந்துட்டு அதிகமா தைக்க ஆரம்பிச்சுப்போம். அதிகமான டிசைன வந்துட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சுப்போம். அப்படி இருக்கும்போது, அதனால நீங்க சோஷியல் மீடியாவுல ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நீங்களும் வந்துட்டு அதனால வளர்ச்சி அடையலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், மொபைல்ல ஆ சோஷியல் மீடியாவுல நம்ம அப்லோட் பண்றோம். Instagramமு, WhatsApp, Facebookக்கு ஆ இன்னும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்துலயுமே நீங்க அப்லோட் பண்ணுங்க. இது எப்படின்னா, பகல்ல நீங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு துணி தைக்கிறீங்க அப்படின்னா, அது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நைட்ல நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ணி வையுங்க. அப்படி அப்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு யார் யார் பார்க்குறாங்களோ, பார்க்குற புது கஸ்டமர் கூட, ஓகே இதெல்லாம் தைக்கிறாங்களா இவங்க அப்படின்ட்டு தோணும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப பேருக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் மட்டுமே தைக்கிறேன்னு தெரியும். ஆனா டிசைன் எதுவுமே தைப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ப இது மாரி டிசைனும் தைக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம மொபைல்ல ஸ்டேட்டஸ் ஏதாவது வச்சா தான் அவங்களுக்கும் தெரியும். அத விட்டுட்டு நம்ம எதுவுமே செய்யாம இருந்தோம்னா, நம்மளுக்கு தெரியவே தெரியாது வெளியில இருக்கிறவங்களுக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் மொபைல்ல வந்து நம்ப ஸ்டேட்டஸா வச்சாலும் சரி, இல்ல Facebookல, YouTubeல போட்டாலும் சரி, நீங்க அத ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது மூலியமா சில கஸ்டமருங்க நெறைய பேர் வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா, அதுலயும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். அப்புறம் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கடையில வந்து முடிஞ்ச வரைக்கும் போர்டு வைங்க. போர்டு வச்சுட்டு, அதுக்கு ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணுங்க. அங்க இருக்கிற அட்ரஸ் இது பண்ணிட்டு, அப்புறம் ஒரு கார்டு ஒண்ணு அடிச்சிருங்க. சின்னதா கார்டு அடிச்சுட்டு, உங்களுக்கு கஸ்டமரே வரல அப்படின்ற பட்சத்துக்கு என்ன பண்றீங்க, அந்த கார்ட போய் வீடு வீடு குடுங்க. பரவால்ல. அவங்கள்ட்ட போய் குடுத்துட்டு, இது மாரி நாங்க தைக்கிறோம். வேணுனா டோர் டெலிவரி வாங்கிக்கிறோம். நீங்க குடுங்க. ஒரு ப்ளவுஸ் குடுத்து பாருங்க. உங்களுக்கு ஓகேன்னா, அப்புறம் அடுத்தடுத்து ப்ளவுஸ் குடுப்பீங்க. அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளவுஸ் வாங்கி நீங்க தச்சு குடுங்க. தச்சு குடுத்தீங்கன்னா, அப்படி வாங்கி அதோட மெயின் விஷயம் அவங்கள்ட்ட ஒரு துணிய வாங்குறீங்க அப்படின்னும்போது, அத நீங்க டைம்க்கு குடுத்துடணும். எப்பவுமே அ அடிச்சுட்டு சரி நம்ப தானே வாங்கி வந்தோம். நம்ப எப்போ வேணாலும் போய் குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்ல. அவங்களுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு இந்த நேரத்துக்கு நான் வரட்டுமான்னு கேளுங்க. கேட்டுட்டு ஓகே இந்த நேரத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க அந்த டைமுக்கு போயிட்டு அத வாங்கி என்ன மாரி வாங்கியாந்தீங்களோ, அதே மாரி குடுத்துட்டு, ஓகேவா என்னன்னு சொல்லி கேளுங்க. அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா, அவங்க ரெகுலர் டெய்லர உட்டுட்டு நம்மகிட்ட வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, எல்லாரும் வந்துட்டு ப்ராப்பரா தப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில லூஸு, டைட்டு வரும். சில பேருக்கு இடம் மாத்தி நம்ம இன்னொரு டெய்லர் கிட்ட போலாம் அப்படின்னு
நெறைய பேருக்கு தோணும். எல்லாரும் வந்துட்டு ஒரே டெய்லர்கிட்ட தைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட வரவங்க அ சின்ன பொண்ணுங்க இப்போ வராங்கன்னா, வயசானவங்களும் வருவாங்க. அப்படி வரப்போ, அவங்க என்ன இவ்வளோ நாள் ப்ளவுஸ் தச்சிருக்க மாட்டாங்களா? இல்ல, வேற எங்கேயோ தச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அ இங்க போய் ஒரு டைம் குடுத்து பார்க்கலாமேன்னு குடுத்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. அதனால திரும்ப நம்மகிட்டயே வராங்க. ஒரு தடவ அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பரவால்ல. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம தச்சு குடுக்கலாம். தச்சு குடுத்தோம் அப்படின்னா, அவங்க கண்டிப்பா வந்தே வருவாங்க. இப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் தச்சுக்கிட்டு இருக்கிற ப்ளவுஸு அ எனக்கு புது கஸ்டமர். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு வந்து ப்ளவுஸ் குடுத்துருக்குறாங்க. இவங்க குடுக்கும்போதே என்ன சொன்னாங்க, "அ பேக்கும் இறக்குங்க, அ ஸ்லீவும் இறக்குங்க. எனக்கு 2மே 2, 2 இன்ச்சு கிட்ட இறக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா, இத நான் தைக்கிறப்ப நானு ப்ளவுஸ பார்த்தேன். பார்த்ததுமே அது அவங்க கொஞ்சம் அ உயரமாவும் இருப்பாங்க, கொஞ்சம் பாடியாவும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நானு பேக்கும் இறக்கி, ஸ்லீவும் இறக்குனேன்னா, துணி பத்தவே பத்தாது. அப்படி இருக்கும்போது, அவங்களுக்கு எத இறக்குனா, அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போ ஸ்லீவ் வந்துட்டு அவங்களுக்கு ஓரளவு மீடியமா ஒரு 8 இன்ச்சில தான் இருந்துச்சு. அப்போ ஸ்லீவ நம்ம இறக்க தேவையில்ல. அதனால அவங்கள்ட்டயே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஸ்லீவ் இறக்கிறதோட பேக் வந்துட்டு இறக்குனீங்கன்னா, உங்களுக்கு பேக் கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா போதும். ஸ்லீவ் வந்துட்டு வேணுனா நெக்ஸ்ட் டைமு நீங்க கட்டிங் பண்ணி குடுக்குற ப்ளவுஸில கொஞ்சம் அகலமா குடுத்தீங்கன்னா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது அவங்களுக்கு வீட்லயே கட்டிங் பண்ணி எங்க ப்ளவுஸ் ஜாஸ்தி கட் பண்ணிருவாங்களோன்னுட்டு வீட்லயே கட்டிங் பண்ணி எனக்கு குடுத்து அனுப்புனாங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்க நான் கட்டிங் பண்ணி அதிகமா கட்டிங் பண்றோனோ, ப்ளவுஸுக்கு அதிகமான பீஸ கட்டிங் பண்றோனோன்ட்டு அவங்க கட்டிங் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா கிராஸா கட் பண்ணியிருக்காங்க. கட்டிங் பண்ண தெரியாம கத்தியில கட் பண்ணாங்களோ என்னவோ தெரியல. ரொம்ப ரொம்ப கிராஸா கட் பண்ணாங்க. அப்படி கட் பண்ணப்போ, அது சரியா வராது. அதனால அந்த மாரி கட் பண்ணி குடுத்ததால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் சமாதானமா இருந்துச்சு. நம்ம எல்லாத்துக்கும் ஊன்னு தலையாட்டிட்டு லாஸ்ட்ல இதுக்கு முடியாது, அதுக்கு முடியாதுன்னு நம்ம சொல்றதோட, இதுதான் முடியும், அதுதான் முடியும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னா, அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்மளுக்கும் வந்து செய்யறது அ வசதியா இருக்கும். நீங்க அத மாரி பார்த்து செஞ்சீங்கன்னா, உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். நானும் வந்து இது மாரி வர கஸ்டமர்ட்ட முன்னாடியே சொல்லிடுவேன். இப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்படி செஞ்சா தான் ஈஸியா இருக்கும். இதுக்கு துணி முடியும், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம பார்த்துட்டு சொல்லிட்டா நல்லது. நம்ம ஊன்னு தலையாட்டி ப்ளவுஸ வாங்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இது முடியல, அது முடியலன்னு சொன்னோம்னா, அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். நம்பளுக்கும் அச்சச்சோ! முடியும்னு சொல்லிட்டு செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்பளுக்கும் கொஞ்சம் ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க ஒரு கஸ்டமர் வராங்கன்னா, இப்படி இது எல்லாமே ஓப்பனா சொல்லி துணிய வாங்கி தச்சா நல்லாயிருக்கும். அதனால இப்போ இந்த கஸ்டமர் வந்துட்டு போட்டு பார்த்துட்டு, "இந்த ப்ளவுஸ் எனக்கு கரெக்டாவும் இருக்குது, நல்லா இருக்குது. நான் மறுபடியும் உன்கிட்டயே குடுக்குறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப எனக்கும் கொஞ்சம் சந்தோஷம் ஆச்சு. ஓகே, இதனால ஒரு புது கஸ்டமர் வரப்போறாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ம் மாசத்துக்கு ஒரு ப்ளவுஸ் குடுக்கட்டுமே! ஆனா, அது குடுக்குறப்ப அந்த ப்ளவுஸ வந்துட்டு நம்ம நிம்மதியா பர்ஃபெக்ட்டா தச்சு குடுத்துட்டோம்னா, அதனால வந்துட்டு நம்மளுக்கு நெறைய கஸ்டமர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாரி நீங்க கார்டு அடிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கார்டு கொண்டு போய் குடுத்துட்டு, நீங்க டீட்டெயிலா சொல்லிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அதனால கொஞ்சம் குரோத் ஆகும். அப்படி குரோத் ஆகுறப்போ, நீங்க ம நீங்க ஒரே ஆளா செஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துக்கு, கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வச்சு செய்யலாம். எக்ஸ்ட்ரா ஒரு மிஷின் போட்டு செய்யலாம். அதுக்கு உங்களுக்கு வர வருமானத்த நீங்களா சேமிச்சு வச்சிருந்து, அந்த வருமானத்தில நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு மிஷின் போட்டாலும் சரி, எக்ஸ்ட்ரா வந்துட்டு அ ஆளு வச்சு செஞ்சாலும் சரி, அ என்ன பண்ணாலும் நீங்க செஞ்சா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதேமாரி ப்ராப்பரா எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஓவர்லாக் மிஷினு, ஜிக்ஜாக் மிஷினு இது எல்லாமே உங்ககிட்டயே இருக்கிற மாரி பாருங்க. அப்படி இருந்தா தான் உங்களுக்கு எல்லா விஷயத்துலயும் கரெக்ட்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.